சொக்கப்பனை கொளுத்துவது ஏன்? அனைவருக்கும் அவரவர் ஊரில் கார்த்திகை தீப விழாவென்றால் நினைவுக்கு வரும் முதன்மையான நிகழ்வு சொக்கப்பனை ஏற்றுதல் எனலாம். கார்த்திகை தீப நாளில் பனைமரத்தை வெட்டி எடுத்து வந்து ஊர் ஆலயத்தின் முன்னுள்ள முற்றத்தில் வெட்ட வெளியில் நடுவார்கள். அதை சுற்றி சுமார் 15 அடி உயரத்துக்கு பனை ஓலைகளை கொண்டு கூம்பு போன்று அமைப்பார்கள். மாலையில் ஆலயங்களின் உச்சியில் தீபம் ஏற்றியதும் பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாராதனை செய்து கோயிலுக்கு முன்புறம் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கூம்புகளுக்கு முன்பாக எழுந்தருளச் செய்வார்கள். பின்னர் சுவாமிக்கு தீபாராதனை செய்து அந்த சுடரால் இந்த சொக்கப்பனைகளை கொளுத்துவர். சுடர் வேகமாக பரவி கொழுந்துவிட்டு எரியும். அந்த ஜோதியை சிவமாகவே எண்ணி வழிபடுவார்கள். இது அக்னிமய லிங்கமாகும். ஏன் பனைமரம் என்றால் பனைமரத்தை பூலோக கற்பக விருட்சம் என்றும் பொற்பனை என்றும் சிறப்பிப்பார்கள். அது ருத்ர அம்சமாக கருதப்படுவதால் இந்த சொக்கப்பனை அதை வைத்து செய்வது மரபு. சொக்கப்பனை எரிந்து முடித்ததும் அதிலிருந்து பெறப்படும் கரியை தைலத்துடன் சேர்த்து ரட்சையாக காப்பாக பூசிக்கொள்வார்கள். இது பக்தர்களுக்கு ஆரோக்கியம் தரும், நோய் நொடிகளிலிருந்து காக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் சொக்கப்பனை சாம்பலை எடுத்துச் சென்று வயக்காடுகளிலும் தூவுவார்கள். இதனால் விளைச்சல் பெருகும் என்பது ஐதீகம்.